ஹலோ கைஸ், எல்லோரும் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிடுங்க. புதுசாக யாராவது வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸையும் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. முக்கியமாக இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்கள் கமெண்ட்டை கொடுத்துட்டு போனீங்கன்னா எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்கும். ஓகே கைஸ், இது பிடிடிஹெச்சில் சீசன் 5 எபிசோட் 15. எபிசோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஆங்கிரி லோட்டஸ் அந்த லைனான் பக்கம் அமிச்சா அது கிட்ட வர ஃபோர்ஸ்லேயே அவனெல்லாம் தூக்கி அடிச்சிருச்சுங்க. அங்கே எல்டர் ஹீ நிறுத்தலான்னு சொல்ல வச்சு ஹீரோ அதை முழுசாக அட்டாக் பண்ண நிறுத்தான். எல்டர் ஹீ கேட்குறாரு என்ன நடந்துச்சு இங்கே அப்படின்ற மாதிரி எல்டர் ஹீ கேட்கும்போது யார் நம்ம சியோச்சான் தான் கேட்குறாங்க. ஆனால் இந்த பொண்ணு சும்மா இருக்கா? எது அந்த ஃபையர் பண்ணது எல்டர் நீங்கள் கேளுங்க எல்டர், நான் இங்கே ட்ரைனிங் பண்ணலான்னு வந்தேன். நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்தோம். ஆனால் அந்த பையன் பிரச்சனை பண்ணுறான் தேவையில்லாமல் அப்படின்னா சியோச்சான் முதல்ல நீ அதை ஆங்கிரி லோட்டஸ் ஆஃப் பண்ணுறானோடனே அவனும் அதை ஆஃப் பண்ணுவான் பாருங்க. அதில் ஒரு ப்ரெஷரே கொடூரமாக இருக்கும். ஸோ சியோச்சானும் கஷ்டப்பட்டு ஆஃப் பண்ணுறான். சரி இப்போ சொல்லுங்கன்னும் போது அந்த பொண்ணு உடனே சொல்ல ஆரம்பிச்சிடும். அந்தமாரி தேவையில்லாமல் என் பிரதரை அவன் தான் காயப்படுத்தினான், தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுறான் எல்டர், நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு தெரிஞ்சே வேணுனே வம்பு இழுக்கிறான், அவனால் இப்போ என் பிரதர் உயிருக்கே ஆபத்துன்ற மாதிரி அந்த பொண்ணு ஐஸ் கேட்க, சியோச்சான் நீ சொல்லு சியோச்சான் என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி எல்டர்ட்டு கேட்க, நான் தான் இங்கே முதல்ல வந்தேன் எல்டர், இவனுங்க நான் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ பாதிலே என்னை டிஸ்டர்ப் பண்ணி வெளியே கூப்பிட்டு வந்தானுங்க, அவனுங்க பிளேஸு அது ஒரு பொண்ணோட இடத்துல நான் உட்காந்துருக்கேன் அப்படின்ற மாதிரி என்னை அசிங்கப்படுத்தினானுங்க, அதனால தான் சண்டை போட்டேனா ஓ அப்படின்னு எல்டரை கொஞ்சம் யோசிச்சுட்டு, லைனாங் சீனியராக இருந்துட்டு ரூல்ஸ் மீறினல 30 நாளைக்கான எனர்ஜி நீ பே பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் 1 மாதத்துக்கு இந்த பக்கம் வரக்கூடாதுன்ட்டு அந்த ஃபெயர் பண்ணிக்கிட்டே உனக்கு அதே தான் 10 நாளைக்கான எனர்ஜி பே பண்ணணும், 1 மாதத்துக்கு இந்த பக்கமே வரக்கூடாது, அப்புறம் சியோச்சான் 5 நாளைக்கான எனர்ஜி மட்டும் நீ பே பண்ணணும், அதான் உனக்கு வார்னிங் அப்படின்ற மாரி கொடுக்க இந்த ஃபையர் பொண்ணால் இது ஏற்றவே முடியல. அந்த பொண்ணு கேட்குது, நீங்கள் ஏன் அவனுக்கு மட்டும் கம்மியான தண்டனை கொடுக்குறீங்க அப்படின்னு மாரி, உனக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா டீன்கிட்ட போய் பேசிக்க, சும்மா அங்கே கத்திக்கிட்டு கிடக்காத அப்படின்னு மாரி சொல்ல, இந்த பிரச்சனை இதோட முடிங்கடா, வருங்காலத்தில் எவனா பற்றி பேசுனீங்க அவ்வளோதான் அப்படின்ட்டு அவனும் மாட்டிட்டு போக சியோச்சானை போகிறபோது ரொம்ப ஹார்டாக ட்ரீட் பண்ணாதரா இவனுங்களை அப்படின்ட்டு சொல்லிட்டு போகிறாரு. ஸோ தலைவன் அதெல்லாம் கண்டுக்க அவனு போக அந்த பொண்ணு இதை கண்டிப்பாக நான் மறக்க மாட்டேன் அப்படின்னா, நீ பொண்ணாக இருந்தாலும் அடிக்க மாட்டேன், இல்லைனா அந்த அடி உனக்கு விட வேண்டியது சொல்லிட்டு போகிறான். உள்ளே அவனும் இப்போ அந்த ஆங்கிரி லோட்டஸ் என்னுடைய எனர்ஜி எல்லாமே இழுத்துருச்சு அப்படின்ட்டு இது பண்ணிட்டு அவனும் அந்த ரெக்கவரி பில் எடுத்துக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் சொல்கிறான், இந்த இடத்துல ஒரு எனர்ஜி வச்சு நான் கண்டிப்பாக கல்டிவேஷன் பண்ணி அடுத்த லெவலுக்கு பிரேக் த்ரூ பண்ணுவேன்னு நினைக்கிறேன் அப்படின்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் சீனில் எல்டர் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பாம்பு அந்த மிருகம் சீலை எப்போனா உடச்சிக்கிட்டு வெளியே வரலாம், அது வெளியே வந்துச்சு அப்படின்னா இந்த ஃபுல் அகாடமியை அழிச்சிரும். ஆனால் அந்த சியோச்சான் அவனை பற்றி என்னென்னா, அவன் இப்போதைக்கு கல்டிவேஷன் தான் பண்ணிக்கிட்டு இருக்கான், அவன் பவர் இது பண்ணிகிட்ருக்கான். எனக்கு உண்மையிலேயே அவனை பார்த்தா ரொம்ப பொறாமையாக இருக்குது. இந்த வயசில் ஒரு ஹெவன்லி ஃபயரை கிடைக்கிறதுங்கிறதே ரொம்ப கஷ்டம். ஒரே ஒரு ஹெவன்லி ஃபயரை வச்சுட்டு நம்ம இந்த அகாடமியை முன்னேறத்துக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இவனுக்கிட்ட இப்போவே ஒரு ஹெவன்லி ஃபயர் இருக்கே, கண்டிப்பாக அந்த பையன் வருங்காலத்தில் நமக்கு தேவைப்படுவான், இந்த அகாடமியை கட்டி காக்கிற அளவுக்கு அவன் திறமசாலியாக வளருவான்னு நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கிற எல்லா ஆல்டரும் சியோனை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்குங்க. அவனுடைய ஹெவன்லி ஃபயரோட ஒர்த்து இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. கண்டிப்பாக வருங்காலத்தில் நம்ம அகாடமியை அவனால் கூட காப்பாற்ற முடியும்னு பேசிகிட்டு இருக்கும்போது நெக்ஸ்ட்டில் ஹீரோ அவன் கல்டிவேஷன் பண்ணுறான். இருக்கிற எல்லா எனர்ஜி அப்சர்வ் பண்ணிகிட்ருக்கான். இவங்களாம் பேசிகிட்டு இருக்கான், மனுஷனாடா இவன்லாம் 4 நாளாக உட்காந்து சோறு தண்ணி இல்லாமல் கல்டிவேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான்டா இவன் அப்படின்னு பேசிட்டான். இவனை பற்றி தெரியாதவன் தான் பேன் கேட்டோ லியோர் சியோச்சான் ஃபஸ்ட்டு இயர் தான். ஆனால் அவனோட பவர்லாம் பயங்கரமாக இருக்குது. அவனை பற்றி கேட்டதாக ரூமர்னு நினச்சேன், நேரில் பார்க்கும்போது தெரியுது உண்மையான்ட்டு. இவன் கண்டிப்பாக பிரேக் த்ரூ பண்ண போகிறான் அப்படின்ட்டு அவன் சுற்றி வர எனர்ஜி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பிரேக் த்ரூ பண்ணுறதுக்கான எனர்ஜியும் கிடைக்கிது, ஆனால் பிரேக் த்ரூ பண்ண முடியல. ஓரளவுக்கு இப்போ சியோச்சான் 4th லெவல் கிட்ட வந்திருக்கான். அவனை சொல்கிறான், பரவாயில்ல இது ஒர்க் ஆகாது, இன்னும் கொஞ்ச நாள் நான் ட்ரை பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் அடுத்த லெவலுக்கு பிரேக் த்ரூ பண்ணிடுவேன் அப்படிங்கிறான். சாரி 3rd லெவல் கிட்ட வந்திருக்கேன் டாடுஷி ரைட்டு. ஸோ சொல்கிறான், இந்த மாதிரி எவ்வளோ நாளாக கல்டிவேஷன் பண்ணிட்டீங்கன்னா 4 நாளாக கல்டிவேஷன் பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் அப்படின்னா, சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் கன்டினியூஸ் பண்ணுங்கள், நான் இப்போது வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஹீரோ யோசித்து பார்க்குறான், அந்த பாம்பு எதில் வந்தது எல்லாமே யோசித்து பார்த்துட்டு, சரி ஓகே இங்கேருந்து நமக்கு கிளம்ப தான் நல்லது, இந்த ஃபயரை கண்டிப்பாக நம்ம ஆப்டெயின் பண்ணி ஆகணும் அப்படின்றான். இவனுங்க எல்லாம் முழுகிறானுங்க. ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா சியோச்சானும் அவங்களுக்கு கொடுத்த இடத்துக்கு முன்னாடி போனால் அங்கே 2 பேர் நின்றுட்டுருக்கானுங்க. யாரா அவன் கண்டிப்பாக பிரச்சனை பண்ண திரும்ப எவனோ வந்துட்டான்ட்டு தலைவனும் வெப்பனை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். அன்றைக்கி அடித்து என்னானாலும் பார்த்துக்கலான்ட்டு. ஸோ இவனுங்களும் அட்டாக் பண்ண வர கிட்ட வந்தவொடனே சீஃப் வந்துட்டிங்களான்ட்டு எல்லோரும் தலை பண்ணி ஆரம்பிச்சிட்டானுங்க. நீங்கள் உண்மையிலேயே பேன் கிட்ட சேர்ந்துங்களாட்டா, ஆமாம் சீஃப் இந்த மாதிரி இவங்க யார் உங்களை எடுத்துன்னு கேட்டால், அதுமாதிரி நீங்கள் அந்த பக்கோடா வெளில பண்ணீங்கல்ல, ஸோ நிறைய ஹேட்டர்ஸ் அவங்களுக்கான ஒயிட் டெவிலுக்கான ஹேட்டர்ஸ் உங்கள்கிட்ட ஜாயின் பண்ணிட்டு வாழையன்ட்டுடா, அது மட்டும் இல்லாமல் நான் கார்ட் பண்ணுற டியூட்டிக்கு இன்னர் சீனியர் எங்களுக்கு எனர்ஜியும் தராங்க, பே பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. என்னடா ஒரு 6 பேர் எப்பவுமே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இவங்க யாருன்னு கேட்டால், இவங்க ஏதாவது எமர்ஜென்சினா ஹெல்ப் பண்ணுவாங்க. 6 பேர் எப்பவுமே ரவுண்டிங்கில் இருப்பாங்க. 24 மணி நேரமும் நாங்கள்
ஹவுஸ் வந்து பாதுகாப்போம் சீஃப். சரி சீஃப், என்னோடய கார்டு வந்து ஒர்க்கு, நான் அங்கே கிளம்புறேன், நீங்கள் பார்த்து போங்க அப்படின்னா, சரி ஓகே, இன்னொரு வந்து மேலே தான் இருப்பாங்க சீனியர், நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்ட்டு போகிறான். முன்னாடி பார்த்தா பேன் கேட்னு போட்டு தலைவனோட ஆயுதத்தை நட்டு வச்சுட்டு இருக்குது மாசா. தலைவனை பார்த்துட்டு பரவாயில்லையே, அந்த பொண்ணு வீட்டை நல்லா மெயின்டைன் பண்ணுறா போல் அப்படின்றான். உடனே இன்னொரு பார்த்தீங்கன்னா பூச்செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு அழகாக ஒரு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த இடத்துக்கு வந்து நம்ம சிவாச்சன் வரதை பார்த்தோன்னே அவங்களும் போயிட்டு கட்டி பிடிச்சிட்டு, கடைசியாக வந்துட்டிங்களா பிரதர் அப்படின்ற மாரி கேட்க, பரவாயில்ல, உனக்குள்ளே சின்ன பொண்ணுன்னு நினச்சேன், உனக்குள்ளே நிறையவே டேலண்ட் இருக்குது, வீட்டை நல்லா பராமரித்து வச்சுருக்கேன்ட்டு அவர் கொஞ்சம் மாட்டி பார்த்துட்டு, சரி என் பேட்ச் எங்கன்னா உங்கள் கண்ணில் ஏதாவது தப்பிக்க முடியுமான்ட்டு அந்த பேட்ச் எடுத்து மாட்டி விட்றாங்க. நீங்கள் தான் வந்து இந்த கேட்டுக்கு இப்போதைக்கு லீடர், எப்போவுமே நீங்கள் தான் லீடரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சரி கொஞ்சம் ரொமான்ஸ்லாம் போகுது. அப்புறம் உள்ளே வாங்க, ஒருத்தர் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு எல்டர் லிங்க் இருக்கார்ல, அவரை வந்து கடைசியாக வந்து நம்ம ஹீரோட இன்ட்ரோ கொடுக்குறாங்க. ஸோ வந்து அவரை பார்த்த உடனே வந்து ஹீரோவுக்கு தெரிஞ்சு, ஏன் அப்படின்னா யுங்லாங் செட் இருக்குல்ல, யுங்லாங் செட்டில் நடந்த பேட்டில், யுங்லாங் செட்டோட ஹெட்டுக்கும் நம்ம ஹீரோவுக்கும் பேட்டில் நடந்திருக்கும். அப்போ ஹீரோ வந்து இவர் தான் வந்து காப்பாற்றிருப்பார், மெடுசா இவர், அப்புறம் வந்து நம்ம ஐஸ் எம்பரர். ஸோ இதை பார்த்த உடனே இந்த மாதிரி எல்டர்லிங் நீங்களா அப்படின்ற மாதிரி, இவர் எப்படின்னா இவர் வந்து என்னோடய எல்டர், என் ஃபேமிலிக்காக ஒர்க் பண்ணுறவர் அப்படின்னா. ஸோ வந்து மிஸ்ஸோட ஆர்டர் கேட்டு நான் அவங்கள ஒரு வருஷமாக வந்து ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, சாரி எல்டர்லிங், போன டைம் உங்கள்கிட்ட சரியாக பேச முடியல, இனிமேல் என் உயிரை காப்பாற்றுறோமோ நன்றின்னு அவரும் சொல்லிட்டு அவரும் வந்து தேங்க்ஸ் சொல்கிறார். நம்ம இவங்கள பார்த்து, நீ வந்து எனக்காக இவ்வளோ பண்ணணும்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்றாரு. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சொன்னால் அவங்கள பற்றி விசாரிச்சிங்களா அப்படின்னு கேட்ட, கண்டிப்பாக ஒரு பவர்ஃபுல்லான பர்சன், அந்த பிளாக் டொமைன் கூட நுழைஞ்சிருக்காங்க, அவங்க பவர் அன்பிரடிக்டபுளாக இருக்குது, எனக்கு தெரிஞ்சு அந்த இங்கிலாந்து செட்டு கூட இது வந்து காரணமாக இருக்கலாம் அப்படின்னா, இங்கிலாந்து செட் உங்களை கண்டிப்பாக நான் விட மாட்டா, எனக்கு நடந்த அவமானத்துக்கு உங்களை பழி தீர்ப்பேன்டா, எங்கள் அப்பாவும் மேபி அவங்க எடுத்துகிட்டு போவானுங்க கூட, கண்டிப்பாக கடத்திட்டு போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினச்சி ஹீரோவும் டென்ஷன் ஆகிட்டு, கண்டிப்பாக நான் என் பவரை இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும்னா. உடனே வந்து ஹீரோயின் சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து பிரதர் நீங்கள் வந்து அதெல்லாம் கவலைப்படாதீங்க, நீங்கள் பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதோட ஃபோக்கஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி எல்டர்லிங் சொல்லுங்கள், உண்மையிலேயே இங்கிலாந்து செட்டு வந்து தனியாக தான் இருக்கா, யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் இருக்கா, உங்களுக்கு ஏதோ தெரியுங்கிறது எனக்கு தெரியுதுன்னா, மேம் இது வந்து கன்ஃபார்மான இன்ஃபர்மேஷன் இல்லை, எனக்கு தெரிஞ்சவங்க வந்து சோல் ஆள் கூட வந்து கை கோர்த்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறதோட அந்த எபிசோட் முடிஞ்சு. நண்பா, ஒருத்தர் வந்து மெடுசாவை காட்டு ப்ரோ அப்படின்ட்டு ரொம்ப மெடுசாவுக்காக ஃபேன் ஆவலாக இருக்கார், அவருக்காகவே இந்த பேனலை தூக்கி போட்டு வச்சுருக்கேன். மெடுசா கூடிய சீக்கிரம் வருவாங்க, இப்போ வந்து பார்த்துக்கோங்கப்பா, இப்படி தான் வந்து இருப்பாங்க மெடுசா அப்படின்னு இல்லை, உங்கள் கனவை வந்து பார்த்துக்கோங்க. இதோட வந்து இந்த 17th எபிசோடு வந்து முடியுது கைஸ். ஸோ 18th வந்து இது கூடவே நான் ஆட் பண்ணிருக்கேன், மறக்காமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ இப்போ வரைக்கும் நீங்கள் வந்து வீடியோவுக்கு லைக் பண்ணல அப்படின்னா வந்து மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ புதுசாக வரவங்க மறக்காமல் வந்து வீடியோவுக்கு லைக் போட்டு அடுத்தடுத்த வீடியோ பாருங்கள். ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த டயக்ராம்ஸ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, ஸோ இந்த எபிசோடில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது. ஸோ வந்து இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம கேட்டுட்ருக்கேன், ஒரு வேளை உண்மையிலேயே வந்து சோலால் வந்து இதில் சம்மந்தப்பட்டிருக்குமா எல்டர் அப்படின்னு கேட்டால் வாய்ப்பு இருக்குது மேடம். ஆனால் அந்த செட்டோட லீடர் அந்த பொண்ணுக்கே, யூனியன் அந்த பொண்ணுக்கே வந்து அதை பற்றி தெரியல, அவங்க எல்டர் அந்த கேரக்டர் நாய் இருக்கான்ல, அவனுமோ சோலால் கூட கனெக்ஷன் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். அதாவது இங்கே எதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்கன்னா, அந்த டெசர்ட்டில் இருந்துச்சுல்ல ஒருத்தன் வந்தான்ல பவர்ஃபுல்லாக, அவன் வந்து இங்கிலாந்து செட்டோட ஹெட்டு கூட கை கோர்த்துருக்கான் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனே அவங்களுக்கு கிடச்சிருக்கு. கண்டிப்பாக என் மாமனாரை தூக்கிட்டு போயிருந்தானா, மாமனார் இல்லை அங்கிள்ன்றவாங்க, நான் ஒரு கொஞ்சம் இதுவாக சொல்கிறேன். ஸோ தூக்கிட்டு போய் வாய்ப்பு இருக்குடா, வாய்ப்பு இருக்குது மேம், ஆனால் நான் அதை பற்றி நான் விசாரிக்கிறேன், கண்டிப்பாக அவர் எங்கே இருந்தாலும் நான் கண்டுபிடிக்கிறேன். சரி ஓகே, இது வந்து நம்ம கிளானுக்கும் வந்து தெரியுமா, நான் கண்டிப்பாக நம்ம கிளான் நம்மளை பார்த்துட்டு தான் இருக்காங்கன்னு சொல்கிறதோட, சரி ஓகே நான் அவங்களை காண்டாக்ட் பண்ணுறேன்னு அனுப்பிச்சிக்கிறாங்க. ஸோ ஹீரோ இந்த சீனில் பார்த்தீங்கன்னா, அவன் அந்த கையில் வந்து ஒரு ஜேடு வச்சுருக்கலாம், அவங்க அப்பாவை டிடெக்ட் பண்ணுறது, அந்த ஜேடு வந்து வச்சுட்டு பார்த்துருக்கான். அப்பா நீங்கள் எங்கே தான் இருக்கீங்கன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வராங்க. ஸோ ஹீரோயின் வந்தது இல்லாமல் அந்த ஜேடை பார்த்தோன்னே, இந்த ஜேடு அப்படின்ட்டு அவங்களுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு. அவங்கள ஆச்சரியப்பட்டு, பிரதர் இந்த ஜேடு உங்களுக்கு யார் கொடுத்தது அப்படின்னு கேட்டால், அது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சிஸ்டர் எம்பரர் ஜேடாமா அப்படின்ற, இந்த ஜேடை தயவு செஞ்சு இதுக்கப்புறம் யாரெல்லாம் இருக்கும்போது வெளில எடுக்காதீங்க, ஈவன் நீங்கள் அகாடமிக்குள்ளே வெளில எடுக்காதீங்க. ஏன் அப்படின்னா இது இவங்ககிட்ட இருக்கிறது தெரிஞ்சாலும் இன்ஸ்டண்ட்டாக அவங்களுக்கு டெத்து தான், எல்லாருமே இதை நோக்கி தான் வருவாங்க அப்படின்னா, இது என்னென்ன தெரிஞ்சுக்கணும்னா அதை பற்றி நான் உங்களுக்கு எல்லாமே நான் அப்புறம் சொல்கிறேன் பிரதர், தயவு செஞ்சு இந்த இங்கிலாந்து சைடு பிரச்சனை முடிகிற வரைக்கும் நீங்கள் வந்து இந்த ஜேடையோ இதை பற்றின ரகசியத்தையோ நீங்கள் யாருக்கிட்டையுமே வந்து சொல்லாதீங்க, அதுதான் உங்கள் உயிருக்கு நல்லது அப்படின்ற மாரி வந்து நம்ம ஹீரோன்னு ரொம்ப சொல்லியிருப்பாங்க. சரி எனக்கு வந்து கண்டிப்பாக உன் மேலே நம்பிக்கை இருக்குது, இந்த உலகத்தை நான் உன்னை நம்பாமல் யார் நாங்கள் போகிறேன் குட்டி பொண்ணு அப்படின்ற மாதிரி ரொம்ப மட்டிக்காக பேசியாங்க. ஸோ நெக்ஸ்ட் சீனில் வந்து மாஸ்டர் கூப்பிட்றோம். மாஸ்டர் வந்தோடனே நீ அதை பற்றி கேட்க போகிறேன்னு தெரியும், உனக்கு என்ன இப்போ ஆன்சர்ஸை எம்பரர் ஜேடை பற்றி தெரிஞ்சுக்கணுமா, அதாவது சொல்கிறான், இதுக்கு முன்னாடி வந்து இந்த லேண்டில் ஒரு காட் டுவோனா 10th லெவல் இருக்கிறதுலையே
உச்சகட்ட கல்டிவேஷன் அதை ரீச் பண்ணார்ல, அவரோட பவர்ஸோட எசன்ஸ் தான் வந்து இந்த ஜேடு. அவர் வச்சுருந்த ஜேடு தான் இது. உண்மையிலேயே ஒருத்தரால் அவ்வளோ தூரம் ரீச் பண்ண முடியுமா மாஸ்டர் அப்படின்னா, கண்டிப்பாக ஒருத்தர் ரீச் பண்ணிருக்காரு. அவர் வச்சுருந்த ஜேடு தான் வந்து இந்த எம்பரர் ஜேடு. இது வந்து உங்கள் கிளானை பொறுத்த வரைக்கும் இதை வச்சுருங்க சீஃப்னு எடுத்துகிட்டு வரீங்க. ஆனால் இது வந்து ஒரு பொக்கிஷம். இது உனக்கு இப்போது பவர் லெவலில் யூஸ் ஆகுது, ஆனால் வருங்காலத்தில் இது உனக்கு வழிகாட்டணும், எல்லாமே இதை ஒன்று கூட்டிகிட்டு போகும் அப்படின்னா, சரி ஓகே மாஸ்டர், எங்கள் அப்பா உண்மையிலேயே எங்கே இருப்பார்னு எப்படி கண்டுபிடிக்குன்னா, நீ ஒன்றும் கவலைப்படாத, காலமே உன்னை வந்து அதுக்கான இது கூட்டிகிட்டு போவோம். முதல்ல நம்ம இங்கே இருக்கிற அந்த ஃபயரை அப்டேன் பண்ணிவிட்டு அடுத்த ஜேர்னிக்கு வந்து நம்ம போகணும், இன்னுமே வந்து பவர்ஃபுல்லாக ஆகணும் அப்படின்ற. ஓகே மாஸ்டர், கண்டிப்பாக நம்ம அடுத்த ஜேர்னிக்கு வந்து சீக்கிரமாக போகிறோம். ஆனால் இங்கே இருக்கிற ஃபயரை எப்படி எடுக்கிறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்கிறதோட இந்த எபிசோட் முடியுது. ஸோ எபிசோட் முடியல, சீன் முடியுது. இந்த சீசனில் பார்த்திங்கன்னா வந்து எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, நம்மக்கிட்ட ஃபயர் எனர்ஜி எல்லாமே காலி ஆகிட்டுருக்கு, இங்கே கேட்டுக்கு நிற்கிறவங்க எல்லாருமே அவங்க சர்வெண்ட்டுக்கு எல்லாருமே ஃபயர் எனர்ஜி கொடுக்குதுன்னா காலியாகுதுன்னும் போது அங்கே சிவாச்சன் வரான். வந்தோடனே இப்போ என்ன ஃபயர் எனர்ஜி காலியாவது தான் பிரச்சனை, காலியாகிறது பிரச்சனை இல்லை, இன்னொரு ஆல்ரெடி அவங்ககிட்ட எனர்ஜிலாம் யூஸ் பண்ணிட்டாங்க, இவன் இருக்கானே வேணுன்னு அழிக்கிறான் ஃபயர் எனர்ஜியை. இப்படிலாம் இருந்தால் நம்ம எப்படி நம்ம கேட்டை ப்ரொடெக்ட் பண்ணுதுன்னாடா, பிரதர் நீங்கள் கவலைப்படாது, நீங்கள் கல்டிவேஷன் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னா, சரி ஓகே என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, நீங்கள் எல்லாம் போய்ட்டு பில்லு செய்கிறதுக்கான எல்லா மெடிசன்ஸையும் வந்து வாங்கிட்டு வாங்க மார்க்கெட் பிளேஸில் அப்படின்ட்டு போது பில்லை செல் பண்ணலாம் அப்படின்ட்டு ஐடியா. ஸோ எல்லோரும் போய் பில்லு நல்ல நல்ல மெடிசன்லாம் வாங்கிட்டு வர. ஸோ ஹீரோ எதாச்சும் போகும்போது மாஸ்டர் சொல்கிறார், அங்கே ஏதோ ஒரு நல்ல பொருள் இருக்கிறதான்னு தெரியுதுன்னு பார்த்தா அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஹெவன்லி க்ரீன் வுட் இருக்குங்க. ஸோ அவன்கிட்ட போய் கேட்குறான். அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லின் யாங் பார்த்துட்டு இந்த மாதிரி இது எனக்கு எவ்வளோ விற்கிறீங்க அப்படின்னா, அது வந்து 300 ஃபயர் எனர்ஜின்னு ஒன்று, இதெல்லாம் ரொம்ப அதிகம் ஒன்று, டே வாங்கலாங்கிறது போடா அப்படின்ட்டு. அவரும் வந்து கேட்காம, இல்லை எனக்கு கண்டிப்பாக ஏதாவது பொருள் எக்ஸ்சேஞ்ச் பண்ண விரும்புகிறீங்களா அப்படின்னு கேட்டு, அவன் உடம்புல பாய்சன் இருக்கிறத பார்த்துட்டு இவன் வந்து கண்டிப்பாக அந்த கொரோஷன் பாய்சனால தான் அட்டாக் பண்ணியிருக்கான் அப்படின்னு யோசிச்சுட்டு, எனக்கு இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ண தருவீங்களா, டேய் உனக்கு புரியுதா, 2 6th லெவல் மாஸ்டருக்கு ஒரு இருந்தால் எக்ஸ்சேஞ்சை பற்றி பேசுகிறா அப்படின்னு நம்ம தலைவனும், இல்லை நான் வேறு ஒன்று வச்சுருக்கேன்னு பற்றி அவனும் அட்டாக் பண்ண வர, ஹீரோ அசால்ட்டாக அதுலேருந்து எல்லாத்துலேயும் டாச் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இவன் வந்து பார்த்திங்கன்னா 4th லெவலில் இருக்கான், அவனோட பவரும் பயங்கரமாக இருக்குது. அவன் அசால்ட்டாக டாச் பண்ணி பார்த்துட்டு, இவன் தான்ப்பா அந்த பேன் கோட் எடுத்து அவனை சொல்கிறான், இதுக்கான மெடிசன் என்கிட்ட இருக்குடா அப்படின்னா, டேய் என்னடா சொன்னேன் இப்போ, உண்மையிலே இந்த பாய்சனுக்கான மெடிசன் இருக்கா, நீ என்கிட்ட போய் மட்டும் சொன்னேன்னு வச்சுக்கேன், டாப் அல்கமிஸ்டாலே இங்கே இருக்கிற டாப் அல்கமிஸ்டாலே இதை க்யூர் பண்ண முடியும்னா, நம்ப இங்கே பற்றியா அப்படின்ட்டு அவன் ஃபயர் எடுத்துக்காம, ஒத்துக்கிறேன் உன்னோட ஃபயர் இங்கே யார்கிட்டையும் இல்லை தான், அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல் ஃபயர், ஆனால் அதை வச்சு நான் எப்படி ஒன்று நம்புறது, எனக்கு உண்மையிலே இது சரியாச்சுடா மட்டும்தான் இதை வந்துட்டு நான் கொடுப்பேன் அப்படின்னா, சரி முதல்ல வா போய் பில்லு செய்வான் அப்படின்ட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வாடான்னு அவனுமே வந்து அவன் கடையை காலி பண்ணிட்டு ஹீரோ பின்னாடியே போகிறான். ஆனால் அதில் என்ன பிரச்சனைனா, ஹீரோ வந்து அவனை மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. இவன் வந்து உல்ஃபு கேங்கை சேர்த்த லின் யான். ஸோ அவனை கேட்டுட்டு போயிருக்கான். அவனும் ஒரு பிளான் கேட்டுக்கு வர, அவனோட பாய்சன் சிவியராக இருக்குமே, தலைவனும் வந்து கோல்டு பில்லு கொடுக்குறான், ஐஸ் பில்ஸை கொடுக்குறான். ஸோ அந்த ஐஸ் பில்ஸை வந்து அவன் சாப்பிட்ட உடனே அந்த ஒரு புத்துணர்ச்சி அவனுக்கு கிடைக்கிது, அந்த பாய்சன் குறைஞ்ச மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ உண்மையிலேயே வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவான்ட்டு போகிறான். நெக்ஸ்ட் சீனில் இன்னொன்று பார்த்து, பிரதர் வந்துட்டிங்களா, இது யார் அப்படின்னா, அவனெல்லாம் கண்டுக்காத அப்படின்னு, டேய் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ண மாட்டேடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. ஆக்சுவலி உனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டானுங்க இப்போ பார்த்த கொஞ்ச நேரத்தில். ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோவும் பில்லு செய்ய போய், டேய் நீ வெளியே ஏறா அப்படின்னா, டேய் நான் ஏன்டா உள்ளே வரக்கூடாது, அதெல்லாம் நீ பேசக்கூடாது, உயிர் வாழனா சொல்கிறத கேளு அப்படின்ட்டு அவனை வெளியே நீ வச்ச. ஸோ தலைவனும் பூரா ஒரு நாள் ஃபுல்லாக பில்லு செய்கிறான். இப்போ என்ன விஷயம்னா, இதுக்கு வந்து மாஸ்டர் சொல்கிற இதுக்கான தனி பில் எதுவுமே இல்லை, உன்னோட ஃபயர் எசன்ஸை கொஞ்சமாக இதில் கலந்து விட்டோன்னா அது வந்து அவன் பாய்சனை ரெக்யூர் பண்ணுறோன்னு. தலைவன் அந்த ஒரு பில்லு மட்டும் செய்யலைங்க, அவனுக்கான பில்லு மட்டும் மொத்தமாக வந்து விற்கிறதுக்கான மொத்த பில்லையும் செய்கிறான். இவனை வந்து வெளியே காவ வைக்கிறான். ஸோ இவனுக்கு எவ்வளோ நேரம் தான்டா இது பண்ணுவேன் அப்படின்ட்டு வெளியிலேருந்து பார்த்துக்கிட்டு தலைவனுடைய வந்துட்டு, இந்தடா இந்த பில்லு என்ன பண்ணுறேன்னா, ஒரு 1/2 மணி நேரம் குளிச்சு விட்டு இந்த பில்லை ஒன்று சாப்பிட்டு இது பண்ண. முக்கியமான விஷயம், அந்த டவரில் போய் ஒரு 6 நாள் கல்டிவேஷன் பண்ணால் தான் ஆட்டோமேட்டிக்காகவும் பாய்சன் குறைஞ்சுன்னு சொல்லிட்டு போவேன். சரி நம்புகிறேன், பாய்சன் குறைஞ்சோடனே அந்த வுட்டு கிராஸ் இதுன்னு உன்ட்ட கொடுத்துட்டு போயிடடா அப்படின்ட்டு போ. அதேமாரி அந்த ஒயிட் கேங் எதாவது பண்ணானுங்கன்னா, லின்யான் உல்ஃப் கேங்லேருந்து அவனை தெரியும்னு சொல்லு, அவனுங்களாம் எதுவும் கிட்ட வர மாட்டானுங்க அப்படின்னா, பரவாயில்லையே எவ்வளோ கொஞ்சம் தேவைப்படுவான் போலே அப்படின்னு நினைக்கிறதோட, இந்த சீனில் பார்த்தீங்கன்னா பில்லு விற்கிறதுக்கான எல்லா பில்லையுமே வந்து ஹீரோ கொடுத்துருக்கான். மொத்தமாக எத்தனை பில்லுனா 181 பில்லு, 83 குயிர் ரிஸ்டோரிங் பின்னு, 33 பாடி ரிஃபைன் பின்னு, 63 பியூர் ஐஸ் பில்லு. சரி ஓகேப்பா, உங்கள்கிட்ட விற்கிறத விட்டுறேன், நீங்கள் பார்த்துங்கன்னு சொல்லிட்டு, ஸோ நம்ம ஜியா, நம்ம இன்னர், நம்ம ஹாவ் எல்லாத்தையும் அமுச்சு விட. ஸோ இன்னர் போகிறதுக்கு முன்னாடி பிரதர்னு கூப்பிட, அதுக்குள்ளே ஹீரோ வந்து டயர்டில் தூங்கியிருப்பாங்க. உடனே ஒரு பெட்ஷீட் போற்றி விட்டு, பிரதர் நீங்கள் தூங்குங்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க பில்லு எல்லாத்தையும் செல் பண்ணுறதுக்கு.
இப்போ இவங்க வந்து பில்லெல்லாம் போயிட்டு மார்க்கெட் ரேட்டில் சேல் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் வழக்கமாக பில்லு வைக்கிறவனுக்கு பில்லு சேல்ஸ்லாம் குறைஞ்சி போச்சு. எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, ஏன் வந்து பில்லு சேல்ஸ்லாம் குறைஞ்சிச்சின்னு அந்த மாஸ்டர் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அது ஒன்றும் இல்லை, பேன் கேட்டு புதுசாக வந்திருக்குல்ல, அங்கே வந்து பில்லு சேல் பண்ணுறானுங்க, நம்மளோட கம்மி ரேட்டே சேல் பண்ணுறானுங்க, பில்லும் தரமாக இருக்குன்னா அங்கே யாரும் அல்கமிஸ்ட் இருக்கானா, அந்த மாஸ்டர் அவங்களோட ஹெட்டே தான் பில்லு செய்கிறான், அவன் அல்கமிஸ்ட்டும் கூடவா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே ஒருத்தன் வந்து ரிப்போர்ட் பண்ணுறான், இந்தமாரி வந்து ஒயிட் கேங் வந்து வந்திருக்கானுங்க, அவங்க ஏதோ ஒன்று பார்க்கணும். ஒயிட் கேங்கா? அவனுங்க எங்கே வந்திருக்கானுங்க அப்படிங்கிறதோட இந்த எபிசோடு இங்கேயே முடியுது கைஸ். ஸோ வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லிட்டு போங்க. அதுக்கப்புறம் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க, லைக் போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பாய் 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 பாய்.